ஆரம்பத்தில் போய் பார்க்கும் பொழுது எனக்கு நண்பர்கள் சொல்லும்போது இவரை நம்ப மாட்டேன். நான் இவர் கடவுளா இருக்க முடியுமா? அவரு என்கிட்ட சொன்ன வார்த்தை, உலகம் அழிந்தாலும் நாங்கள் வாழ்வோண்டான்னாரு. ஒரு குச்சியில் எடுத்து என் ஷோல்டரில் தட்டி விட்டாரு. தட்டி விட்டு அருணாச்சலத்துக்கு சிலை செய்கிறான்டா என்ன மாதிரியே இருக்குன்னாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அங்கிருந்த ஒரு ஸ்கல்ப்சரை பிடிச்சி இங்கே ராஜஸ்தானில் செய்து நாங்கள் வந்து சிலையை ஓப்பன் பண்ணும்போது தான் பார்க்குறோம். அதுக்கப்புறமா இடத்துக்காக அலைஞ்சேன். அவர் சொல்லியிருந்தார், அழகான பொண்ணு, புளிய மரம், தெற்கு வடக்கு ரோடு, தென்னார் காடு அப்படின்னாரு. கோயில் கட்டலாமான்னு கேட்டேன். அதுக்கு அப்போ தான் அவர் தலையடிச்சு கையை ஆட்டினார். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 4 குழந்தைகளுக்கு நானே பேர் வச்சிருக்கேன். சில முன்பு கண்ணீர் விட்டேன். இனிமேல் நான் உயிரோட இருக்க போறதில்ல, சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் விரும்பல, நீங்க எப்படியா நான் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட வேணுனேன். அப்போ டாக்டர் தேவதாசன் ஒரு டாக்டர் அந்த காலை வெட்டி எடுத்துடணும், முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துடணுன்னாரு. அங்கே ஒரு வேப்ப மரமும் பூவரச மரமும் இருக்கும், அதை சுத்த சொன்னார். அவர் சுற்றிட்டு அவர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எண்ணி ஒரே வாரத்தில் அந்த புண்ணு வந்து பட்டு போயிடுச்சு. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் பக்கத்தில் உட்கார வச்சிருவாரு. என்ன கண்ணாமனா திட்டி துரத்துவார். ஓ சத்குருவே நம ஓம். நாமக்கல் கணக்கம்பட்டி சத்குரு ஜீவ ஆலயத்திலிருந்து பேசுகிறேன். ஜெயமோகன் சாமின்னு என்னுடைய பெயர். இதுவரை ஐயாவை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த ஒரு பேட்டியில் சொல்ல முடியாது. இருந்தாலுமே முதல் நான் ஐயாவை சந்தித்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் அவரோட. 20 ஆண்டுகள் பயணிச்சில் எவ்வளவோ அற்புதங்களை என் குடும்பத்தாரும் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். சத்குருனா யாருன்னு தெரியணும். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் வந்திருக்கு. அந்த தெய்வங்களை விட அப்பாற்பட்டவங்க தான் சத்குரு. இன்னைக்கு ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணுபுராணம், கந்தபுராணம் எல்லாமே மனிதரால் எழுதப்பட்டு அதில் உள்ள கதாபாத்திரத்தில் உள்ள கதாநாயகர்களுக்கு சிலை வைத்து வணங்குறோம். ஆனால் கடவுள் நேரடியாகவே கணக்கம்பட்டியில் வந்து எவ்வளவோ அற்புதங்கள் புரிந்து இன்னைக்கு நமக்கு அவர் ஒரு தெய்வமாக காட்சி அளித்து கொண்டு இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, இதுவரை வந்த மகான்களையே ஒரு வித்தியாசமானவர், சகல சக்திகளையும் படைத்தவர். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, உலகம் அழிந்தாலும் நாங்கள் வாழ்வோண்டான்னாரு. இன்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால்தான் இன்னைக்கு 12வது வருட குரு பூஜையில் கூட பல லட்சம் மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க. அங்கேயும் கணக்கம்பட்டிலையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம், டெய்லி சாரையாக மக்கள் ஐயாவை செஞ்சுட்டு போகிறாங்க. நாமக்கல்ல சத்குரு ஜீவாலயம், எல்லா ஆலயத்திற்கு முன்னோடி நாமக்கல் ஆலயம். இங்கே ஒரு வாட்டி நான் ஒருவருக்கு அமெரிக்காவில் இருக்க நரசிம்மலு அவருக்கு அவருடைய குழந்தை யூரின் எக்ஸ்கர்ஷனில் பிளட் அவர் சத்துப்புறா போயிட்டு இருந்தது. அப்போது என்னுடைய நண்பர் சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு போகுது அப்படின்ட்டு, அந்த பொண்ணு பாவம் சிரமப்படுது அப்படின்னு. நான் இங்கேருந்து ஐயா திருநீர் அனுப்பிச்சேன். அந்த திருநீர் 32% யூரின் எக்ஸ்கர்ஷனில் போயிட்டு இருந்த அந்த சத்து இந்த திருநீர் சாப்பிட்டு 2வது நாள் 8% வந்துடுச்சு. அதை நன்றி சொல்வதற்காக ஐயாட்ட போகலான்னு போயிருந்தேன். அப்போ ஐயா வீட்டில் இருந்தார். ஒரு குச்சியில் எடுத்து என் ஷோல்டரில் தட்டி விட்டார். தட்டி விட்டு அருணாச்சலத்துக்கு சிலை செய்கிறான்டா என்ன மாதிரியே இருக்குன்னாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. சரி, யாருக்கோ சிலை வரும் அப்படின்னு அந்த நண்பரும் கூட வந்திருந்தார். அவர் அப்போ தான் சுவிட்சர்லாந்து வந்திருந்தார். சாந்தசீலன் எங்கிட்ட அவர் பேர். அவர் வந்தவர் கொஞ்ச நேரத்தில் எங்களை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டார். நாங்கள் 2 பேரும் அமர்ந்துட்டோம். உடனே அவருக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வருது. சாமி, நீங்கள் இந்த ஐயானுடைய
ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னாரு. ஃபோட்டோ அனுப்பி வைங்க, நான் சிலை செய்து அனுப்பி வைக்கிறேன்னாரு. அதே மாதிரி ஃபோட்டோ அனுப்பி வச்சோம். அவர் சொன்ன மாதிரியே சிலையில் இருக்கலாம். நாங்கள் சிலை செய்கிற இடத்துக்கு போகல. அவர் ராஜஸ்தான் அங்கேயே ஒரு ஸ்கல்ப்சரை பிடிச்சி, ராஜஸ்தானில் அவரும் அங்கே வரல இந்தியாவுக்கு, அங்கேருந்த ஒரு ஸ்கல்ப்சரை பிடிச்சி இங்கே ராஜஸ்தானில் செய்து நாங்கள் வந்து சிலையை ஓப்பன் பண்ணும்போது தான் பார்க்குறோம். அப்போ தான் தெரியுது அருணாச்சலத்துக்கு சிலை செய்கிறோம் என்ன மாதிரியா இருக்குன்னா, இது வரைக்கும் தத்துருவமாக நம்ம ஐயா சிலை மாதிரி நானும் நிறைய இது போயிருக்கேன். அவ்வளோ அற்புதமாக அவருடைய பார்வையில் அமைஞ்ச ஒரு உயிர் ஓவியம், இது உயிர் சிற்பம். இதுக்கு ஈடு இணை நான் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு சிலையை அமைச்சிருந்தார். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல வச்சுருந்தோம், அங்கே அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இடத்துக்காக அலைஞ்சேன். அவர் சொல்லியிருந்தார், அழகான பொண்ணு, புளிய மரம், தெற்கு வடக்கு ரோடு, தென்னார் காடு அப்படின்னாரு. சரி, அழகான பொண்ணுனா ஏதோ ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் தான் நிலம் அமையும் அப்படின்னு நான் எல்லா இடத்தையும் அலைஞ்சேன். நிறைய இடம் போய் அவர்கிட்ட கேட்டப்போ அதெல்லாம் வேணான்ட்டாரு. அவர் ஜீவ சமாதி ஆகிறதுக்கு 1 மாதத்திற்கு முன்னால் போய் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, போய் அதை அங்கே ஐயா கோயில் கட்டலாமான்னு கேட்டேன். அதுக்கு அப்போ தான் அவர் தலையடிச்சு கையை ஆட்டினார். அதுக்கப்புறமா இந்த இடம் வாங்கினேன். இந்த இடம் வாங்கிறதுக்கெலாம் சிரமப்பட்டு தான் வாங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாகவே போராடி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். இதில் என்னுடைய பணம் எதுவுமே, எந்த முதலீடுமே எனக்கு கிடையாது. எல்லாமே பக்தர்கள் அளித்தது தான். எப்படி பக்தர்கள் கொடுத்தாங்க, இங்கே வந்து நம்ம கோயில் எப்படி கணக்கம்பட்டியில் பல லட்ச மக்கள் பயனடைகிறாங்களோ, இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க. இங்கே கேன்சர் வியாதி குணமாயிருக்கு. அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தர் குணமாயிருக்கு. அதே மாதிரி கைகால் வராமல் இருந்தவனுக்கு இங்கே கொடுத்த எங்கள் ஐயா பாத்தில் வச்ச எண்ணெய் சரியாயிருக்கு. குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 4 குழந்தைங்களுக்கு நானே பேர் வச்சிருக்கேன். இப்போ சமீபமாக காலப்பநாயக்கம்பட்டியிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லை அவங்களுக்கு. அப்போ ஐயா திருநீர் கொடுத்து ஐயா சிலைக்கு பின்னால் வயிற்றில் தடவை சொன்னேன். தடவிட்டு போனாங்க. அடுத்த மாதமே கன்சீவ் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இவங்கெல்லாம் எனக்கு சன்மானமாக கொடுத்தது தான் இங்கே வைத்து ஐயானுடைய கோயிலுக்காக நான் சிறு செலவு பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ அற்புதம். நான் சொல்லப்போனால் நான் ஒரு காலத்தில் நடக்க முடியாமல் இருந்தேன். என்ன வியாதினே அது தெரியல. ஐயாட்டையும் போவேன், நடக்க முடியும்னா மெல்ல மெல்ல நடந்து போவேன். அப்படியே ரொம்ப உடம்பு பூரா எரியும். கீழே வந்தால் ஸ்க்ராட்ச் ஆனால் எப்படி எரியுமோ அது மாதிரி எனக்கு உடம்பு பூரா எரியும். என்னால் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ ஐயாட்ட போகும்போது ஐயா வந்து அவர் காலை காட்டுவார். அவர் காலில் புண்ணு இருக்குது, எனக்கும் பாடுறா, நான் கஷ்டப்படலையா அப்படிங்குவார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. எப்படா இனிமேல் நம்ம உயிரோடு வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? வீட்டில் வந்து ஒரு ஆஃப் ட்ரையரோட என்னால் இருக்க முடியல. அதையும் கழட்டி போட்டால் தான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ எரிச்சல். அப்போ ஐயா சிலை இன்னொரு இடத்துல, இங்கே இல்லாமல் இன்னொரு இடத்துல வச்சுருந்தோம். சிலை முன்பு கண்ணீர் விட்டேன். இனிமேல் நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல. நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் விரும்பலை. நீங்கள் எப்படியா என்னை அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட வேணுனேன். ஏன்னா இந்த எரிச்சலோட குழந்தை குட்டிகளை வச்சுட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. 2வது நாள் எனக்கு அந்த எரிச்சலே இல்லாமல் போயிடுச்சு. இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். அந்த எரிச்சல்லாம் நான் கிட்டத்தட்ட அனுபவித்தது 1 வருட காலம் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் அதிகமாக ஸ்மோக் பண்ணி சிகரெட் அடித்து நிக்கோடின் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் கட்டவரில் வந்து கருப்பாகி அப்படியே வந்து முட்டி வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ டாக்டர் தேவதாசன் ஒரு டாக்டர் அந்த காலை வெட்டி எடுத்துடணும், முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துடணுன்னாரு. எனக்கு நைட்டானா கத்துவார். நரம்பில் போனதுனால ஐயோ அம்மா ஐயாம்மான்னு கத்திக்கிட்டே இருப்பார், அழுவார். அவருடைய அழுகையை தாங்க முடியாமல் ஒரு நாள் அப்பாவை கூட்டிகிட்டு ஐயாட்ட போயிருந்தேன். ஐயா என்ன பண்ணார், அப்பயும் வீட்டில் தான் இருந்தார். அங்கே ஒரு வேப்ப மரமும் பூவரச மரமும் இருக்கும், அதை சுற்ற சொன்னார். அவர் சுற்றிட்டு அவர் உட்கார்ந்தார்.
உட்காந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எண்ணி ஒரே வாரத்தில் அந்த புண்ணு வந்து பட்டு போயிடுச்சு. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் நடக்கிறத பார்த்து அந்த தேவதாஸ் டாக்டர் வழியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படிங்க நீங்கள் நடக்கிறீங்கன்னு, இந்த மாதிரி பையன் ஒரு சித்தர் இருக்கான்னு கூப்பிட்டு போனால் அவர் மரத்தை சுத்த சொன்னார், எனக்கு சரியாக போச்சுன்னு. அவர் என்றைக்குமே இவங்களை மனுஷால கும்புறதை நம்ப மாட்டார், அவர் வாயாலேயே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த குணமடைஞ்ச பிறகு அந்த தேவதா டாக்டர் என்னை விடவே இல்லை, அந்த சித்தரை நான் பார்த்தே ஆகணும்னு. சரின்னு அவரை கூட்டிகிட்டு ஒரு நாள் போனேன். அங்கே உள்ளே நுழையும் போதே காரணியா மருத்துவமனை வருது படுறா அப்படின்னாரு. அவர் ஆடி போயிட்டார். அதுக்கப்புறம் என்னை அடிக்கடி கூப்பிடுவார், நான் போக மாட்டேன், அவரே போக சொல்லிடுவேன். ஏன்னா இங்கிருந்து கூட்டு போகிறது பெருசு இல்லை, நம்பிக்கை இருந்து அழைச்சிட்டு போனால் அது வேறு விதமாக இருக்கும். அது இல்லாமல் நான் அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் என்ன ஆகுன்னா, எல்லாத்தையும் பக்கத்தில் உட்கார வச்சுருவார், என்னை கண்ணாமனா திட்டி துரத்துவார். எனக்கு ரொம்ப வேதனை. நான் அழைச்சிட்டு வர அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு சோதனை இது, எவ்வளோ திட்டினாலும் இவன் பொறுமையாக இருப்பானா அப்படிங்கிற ஒரு சோதனை கொடுத்தாரு. ஒரு நாள் அந்த வருத்தத்தோடையே இருக்கும்போது கூப்பிட்டு சொன்னார், ஏண்டா சாமி, நீ பழைய ஆள் தானே, புதுசுன்னு முன்னாடி வர, கோவப்படாதரா, அப்படியே சூதானமாக போய்க்கூடான்னாரு. அதில் இருந்து ஐயாட்ட முன்னாடியே நிற்க மாட்டேன், சைட்லேருந்து பார்ப்பேன், மனசில் நினைப்பேன். அவர் அங்கே தூங்கிட்டு இருப்பார், நான் வருவேன், நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். வந்து நின்னோடனே கண்ணை முழிச்சு பார்ப்பாரு, பார்த்துட்டு படுத்துருவார். அது போதும் எனக்கு. அந்த அமைப்பு கடைசியாக கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் எனக்கு இப்படியே ஓடிச்சு. அது இல்லாமல் ஒரு நாள் வந்து என் தம்பி லாரி வச்சிருந்தான். லாரியில் சத்குருவே துணைன்னு போர்டு எழுதிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தான். அன்னைக்கு நாங்கள் ஒரு வேன் நிறையா ஆட்களோட என் குடும்பமே சகிதமாக ஐயாட்ட இருந்தோம். அன்னைக்கும் வீட்டில் தான் இருந்தார். அப்போது எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருக்கும்போது சொல்கிறாரு, வண்டி ஓட்டிட்டு போகிறான்டா, மேலே ஒருத்தன் படுத்து தூங்குறான், கண்ணை அசைஞ்சிட்டான்டா, வண்டி ஏற்ற மாதிரி டிராக்டர் வர்றதுடா, இடிக்க போகிறான்டா அப்படின்னாரு. காப்பாற்றிட்டல அப்படின்னாரு. சரி, வண்டி நம்பர் சொன்னார், TN 28 98 98ன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நாங்கள் வந்துட்டோம். ஒரு நாள் தம்பி வந்திருந்தான், அவன்கிட்ட கேட்டேன், என்னடா லாரி நம்பர் அப்படின்னு. இந்த மாதிரி TN 28 98 98ன்னா. இதுதான் ஐயா சொன்னார். சரி, இந்த கிழமை அன்னைக்கு யார் போயிருந்தீங்க? நான் குஜராத்தில் போயிட்டுருக்கேன். என்னுடைய கிளீனர் கையில் வண்டியை கொடுத்துட்டு நான் மேலே படுத்து தூங்கிட்டேன். அவனும் வந்திருந்தான் கூட. இந்த மாதிரி சொன்னாருப்பா, அன்னைக்கு உனக்கு எதாவது நடந்ததா? ஆமாங்க, ஏற்ற மாதிரி வண்டிக்காரன் வந்துட்டான், 2 கையும் தூக்கிட்டேன், தானாக வண்டி போய் கீழே ஓரமாக தனியாக நின்றுடுச்சு, எந்த ட்ரபிளா, இவருக்கு தெரியவே தெரியாது. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு அங்கே ஒரு சித்தர் இருக்காரு, அவர் சொன்னாருப்பா அப்படின்னு. இப்படி எங்கேயோ நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார். ஒரு நாள், டேய் ஆந்திரா விஜயவாடா பாலத்தில் ரயில் போயிட்டுருக்குடா, ஆற்று மேலே கமுந்துருச்சு இல்லை, 30 பணம் மிதக்குது அப்படின்னாரு. எங்களுக்கு புரியவே இல்லை. சரி, அன்னைக்கு இரவு தங்கியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் வந்து டீ குடிக்கலான்ட்டு வந்தோம். ஹெட்டிங்கே அதுதான். அவர் என்ன சொன்னாரோ அந்த ஹெட்டிங் அதில் இருக்குது. ரயில் பாலத்தில், இந்த ஆற்று பாலத்தில் ரயில் போயிட்டு இருக்கும்போது ரயில் கமர்ந்து 30 பேர் உடல் மிதக்கிறது அப்படின்னு அதில் போட்டிருந்தான். இப்படி அவரை பற்றி சொல்லணும்னா 1 2 இல்லை, நிறைய சொல்லலாம். இங்கே நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கம்மி. இன்னும் எத்தனையோ பேர்த்துக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வந்திருந்தார், ஒரு ரெட்டியார். இங்கே கும்பிட்டுட்டு போனோன்னா அவருக்கு அருமையான வேலை கிடச்சிருச்சு. அதேமாதிரி நண்பர், அவரும் வேலை இல்லாமல் இருந்தார், அவருக்கும் இன்றைக்கி அருமையான வேலையில் அவர் உட்காந்து நல்லபடியாக இருக்காங்க. ஒரு வாட்டி என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ பெண் பிள்ளைக்கு பண்ணிடலான்னு சொல்லி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. பத்திரிக்கை வைக்க ஐயாட்ட போகிறேன். ஐயாட்ட போய் பத்திரிக்கை வச்சுட்டு இன்னொருத்தர் இருந்தார், அவருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு நான் திரும்பும் பொழுது எனக்கு ஃபோன் வருது, உன் வீட்டில் பூட்டை உடைச்சி நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு. நான் பெண்ணுக்கு வச்சுருந்த நகை பூரா உள்ளே இருந்தது. ஒரு 25,000 ரூபா பணம் இருந்தது, கொலுசு கிழுத்து எல்லாம் இருந்தது. நானும் ரொம்ப சிரமப்பட்டு தான் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ் பக்கமாக நிற்கிறாங்க. அதில் ஒரு ஆரம் மட்டும் அவன் கண்ணில் படலை, அது சேலைக்கு அடியில் போயிடுச்சு.
கிட்டத்தட்ட 10 பவுன் திருட்டு போயிடுச்சு இருந்ததில். மீதியெல்லாம் இப்போ போட்டு வந்துட்டா. 10 பவுன் திருட்டு போயிடுச்சு. 25,000 ரூபா பணம் போயிடுச்சு. ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் கொலுசுலாம் தூக்கிட்டு போயிட்டான். யாரையும் ஐயாவை மட்டும் திட்ட வேண்டாம், ஐயா காரண காரியம் இல்லாமல் பண்ண மாட்டார், அதனால் அமைதியாக இருங்க, கண்ணை மூடிட்டு அவரையே வேண்டிக்கிங்கன்னு. அப்போ குடும்பம்லாம் அப்படியே வேண்டாங்க. இருந்தாலும் கஷ்டம். மொதல் திருட்டு அது வீட்டில். உடனே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி திருட்டாச்சு. பரவாயில்லைங்க, நீங்கள் இருக்கிறத போட்டு கல்யாணம் பண்ணிடலான்ட்டாரு. அடுத்த நாளே திருட மாட்டான். ஒசூர் பக்கத்தில் அன்சிட்டின்னு அவன் ஊர். அவன் எங்கள் அவளுக்கு வச்சிருந்த தாலி அது கிட்டத்தட்ட ஒரு 2 பவுன் என்னமோ, அப்புறம் செயின் 2 பவுனு, இந்த மாதிரி 10 பவுன் மோதிரம், தோடு எல்லாம். அது எல்லாமே எனக்கு என்ன செய்தமோ அப்படியே எனக்கு கிடைச்சது. எவ்வளோ பெரிய அற்புதம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் வந்து அதை பிடிச்சி என்கிட்ட கொடுக்குறாங்க. அது 6 மாதம் கழித்து வந்தது. கோர்ட்டில் போய் வாங்கிட்டோன்னு வச்சுங்க. அப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணோம். ஆனால் இந்த திருட்டு நடந்ததுனால எனக்கு பாருங்கள், எனக்கு கல்யாண செலவு கூட கையில் காசு இல்லை. அப்போது 15 பவுன் புரட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த தாலி போச்சுன்னு ஒருத்தன் வந்து தாலி எடுத்து கொடுத்தான். 2 பவுன் மைனர் செயின் மாப்பிள்ளைக்கு போடணும் ஒருத்தன் 2 பவுன் மைனர் செயின் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர் 50,000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் பணம்லாம் கொடுக்க முடியாதுங்க, என்னை ரொம்ப இது பண்ண, நீங்கள் வைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் வேணான்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் நான் திரும்பின வேலையில் டேபிள் வச்சு அவர் போயிட்டார். ஒருத்தர் ரோலில் என்னை கூப்பிட்டு வந்து, இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி திருட்டு ஆயிடுச்சாமே, ரொம்ப சிரமப்படுவீங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நான் ஒரு 50,000 ரூபா தரேன்னாரு. இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான் அது. அப்புறம் எல்லாம் சேர்த்து கல்யாணம் முடிஞ்சு என் கையில் 2 லட்ச ரூபா இருந்தது. அந்த 2 லட்ச ரூபா வச்சு பையனுக்கு ஒரு மாதம் முடிஞ்சோன்னா 3ஆவது மாதம் அவனுக்கு கல்யாணம் பண்ணேன். ஒரு 3 மாதத்தில் 2 கல்யாணம் பண்ணுறதுனா சாதாரண ஒரு மக்கள் செய்கிறதுனா கஷ்டம். என்னுடைய வருமானம்லாம் ரொம்ப கம்மி. அப்போ நான் வந்து நியூமராலஜி, வாஸ்து, வாட்டர் டிவைனு, அஸ்ட்ராலஜி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். இதை வைத்து நம்ம புழப்பு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் 2 கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சு. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சாதாரண இது இருந்தார், இன்றைக்கி டிவிஎஸில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். பையன் சாதாரணமாக சேர்ந்தான், இன்றைக்கி அவன் நல்லா சம்பாதிக்கிறான். அவங்க 2 பேருமே 2 குடும்பமும் நல்லா இருக்குது. ஏன் இது என்னுடைய குடும்ப சார்பாக சொல்கிறேன்னா, இது நான் அனுபவிச்சு சொன்னால் தானே நீங்கள் நம்புவீங்க. வெளியே எத்தனையோ பேர் இங்கே வந்தவங்களுக்கு ஒருத்தர் வந்து கேன்சர்னு சொல்லி, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் சொல்லி வராங்க. அன்றைக்கி நாங்கள் கணக்குப்பட்டி தான் போயிருந்தேன். என் ஒய்ஃப் இருந்துட்டு திருநீர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை அம்மா வயிற்றில் தடவி வாயில் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் எல்லாம் பார்க்குறாங்க, அது கேன்சர் கட்டியாக இல்லாமல் கொழுப்பு கட்டியாக இருந்தது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, அவர் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை. ஒரு நாள் என்ன பண்ணார், ஜக்கமா அந்த இப்போ இருக்கிற ஆலயத்தில் அங்கே எல்லா வேலையும் பண்ண வச்சார். எல்லா வேலையும் பண்ண வச்சுட்டு எங்களை படுக்க வச்சுருந்தார் கீழே. வெயில், சரியான வெயில். அந்த வெயிலில் அவர் எங்களை படுக்க வச்சுருந்தா நான் அப்போ மனசில் போட்டேன், உடம்பு சட்டை பூரா நனைஞ்சிடுச்சு. சாமி, இந்த வெயிலில் படுக்க வச்சுட்டிங்களே, சொல்லுங்க அப்படிங்கிற. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, கழுத்தில் அப்போல்லாம் பெரிய ஒரு 4 பெட்ஷீட்டை கட்டி கழுத்தில் தொங்க விட்டுருப்பார். கீழே ரவுண்டாக முடிச்சிருப்பார், அந்த நுனியில் ரவுண்டாக முடிச்சிருப்பார். அந்த இதை எடுத்துகிட்டு இப்படியே போகிறார். மழையே வாங்குறார். எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம். நாங்கள் படுத்திருக்கோம் இல்லையா, மேலே பார்க்குறோம், திடீர்னு ஒரு கருமேகம் உற்பத்தி ஆகுது, சூரியனை மறைக்குது, மழை அங்கே பெய்யுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதை இதை பண்ணி சூரியனே வாங்குறார், சூரியன் வருது. இந்த மாதிரி 3 வாட்டி செய்து காட்டினார். இதெல்லாம் பஞ்சபூதங்களில் தண்ணி, அந்த வாட்டர் அவருக்கு அடிமை இதாக இருந்தது. அவர் சொல்கிற பேச்சை கேட்டதாக இருந்தது. அடுத்த ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தேன், இங்கே மோகன் சாலையில் நீங்கள் அவர் ஜீவசமாதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே 2 பனைமரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு என்ன பண்ணார், இவர் பாட்டுக்கு பின்னாடி போயிட்டார். அப்போ எல்லாம் இன்றைக்கெல்லாம் தென்னை மரம் இருக்குது, அன்றைக்கெல்லாம் பொட்டல் காடு தான். முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா காடாக இருக்கும், பின்னாடியும் காடாக தான் இருக்கும். அப்போ முன்னாடி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு புயல் காற்று சுற்றி வருது.
கீழே சோளக்கதையெல்லாம் பிடுங்கிருப்பாங்க, அதெல்லாம் பிடுங்கி மேலே வருது. இவ்வளோ பெரிய கட்டிலாம், பெரிய பெரிய கட்டிகள்லாம் மேலே பறக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கருப்பாகவே இருந்தது. அது என்னை நோக்கி வந்துட்டு இருந்தது. இவரே என்னை உட்கார வச்சுட்டு பின்னாடி போயிட்டார். பின்னாடி திரும்பி பார்க்குறேன், இவரை காணோம். ஏன்னா பின்னாடி பட்டல்காடு தான். இப்போ இவர் மறைஞ்சிருப்பாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி என்கிட்ட மறுபடியும் கண்ணை மூடிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கண், காது, மூக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். டப்புன்னு திறந்து பார்க்குறேன், ஐயா முன்னாடி நிற்கிறாரு. அந்த சுழல் காற்று அவரை நோக்கி வந்துட்டே இருக்கு. இவர் கை கட்டிட்டு இருந்தவர் இப்படின்னாரு, கையை மேலே தூக்குனாரு, தூக்கிட்டு இப்படி வச்சாரு, இப்படின்னாரு. அந்த காற்று அப்படியே நவுந்தது. ஒரு 30 அடி தான் இருக்கும், நவுந்தது. இப்படின்னாரு, அது கீழே விழுந்தது. அதை விழுந்தது மட்டும் 10 நிமிஷம் நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் இவ்வளோ பெரிய கட்டிலாம் பறந்தது நான் பார்த்தேன். அதை விழுந்து அவர் அங்கே நிற்கிறாரு, ஒரு 4-5 அடியில் நிற்கிறாரு. அது உடஞ்சி என் காலையும் போடுது, அவர் காலையும். நான் உட்காந்துருக்கேன், அவர் நின்றுட்டு இருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு அது நின்று அடங்கின பிறகு திரும்பி என் முன்னாடி பார்த்து புருவத்தை மேலே ஆட்டினாரு. ஆட்டிட்டு, சாமி பார்த்துட்டல்ல, வீடு போய் சேரு, வீட்டில் தேடுறாங்க அப்படின்னாரு. என்னன்னு சொல்கிறது? இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு அற்புதத்தை நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஆரம்பத்தில் போய் பார்க்கும் பொழுது எனக்கு நண்பர்கள் சொல்லும்போது இவரை நம்ப மாட்டேன். நான் ஒரு மனுஷால போய் கும்பிடுறதா? திருவண்ணாமலை 17 வாட்டி கிரிவலம் போயிருக்கேன். சஷ்டி கிருத்தினா முருகன் கோயிலுக்கு போவேன், சங்கடார சதுர்த்தினா விநாயகர் கோயிலுக்கு போவேன், அப்புறம் காளியம்மன் கோயில் கொல்லிமலையில் இருக்கிற எட்டுகையம்மனில் பல ஆண்டுகள் தவம் இருந்திருக்கேன். சதுரகிரி மலை, இப்படி மலையாக சுற்றிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது கடவுள் அப்படி இருக்கும்போது இவர் கடவுளாக இருக்க முடியுமா? அதனால் இவரை சோதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்ப காலத்தில் வரும்போது. அப்போது என்னை உட்கார சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னால் பேச்சு இருக்கும், உள்ளம் என்கிற கோயில் இருக்கும், ஊருக்குள் எனக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னார். அப்படியே படிச்சுட்டு தான் போனார். சரி, இவர் எதுக்கு எங்கிட்ட படிக்கிறாரு அப்படின்ட்டு நான் கண்டுக்கவே இல்லை. சரி, அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே, இன்னைக்கு டிவியில் அந்த பாட்டு கேட்டேன்னா நான் நம்புகிறேன், நான் வருவேன் அப்படின்னா இது சொன்னேன். டிவி ஆன் பண்ண, கரண்ட் இல்லை. போய் குளிச்சுட்டு வந்து அவள் டிஃபன் வச்சுருந்தா. டிஃபன் கையில் எடுத்துகிட்டு ஞாபகம் வந்தோன்னா டிவி ஆன் பண்ணுறேன். எடுத்தோன்னா டிவியில் அந்த பாட்டு. ரொம்ப அசந்து போயிட்டேன். இன்னொன்று டெலிகம்யூனிகேஷனே மாற்றக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இருக்கா? அப்போ தான் உணர்ந்தேன் ஃபஸ்ட்டு. அப்பயே நான் என்ன பண்ணேன், சரி நாம் போட்டதுக்கு அது தன்னால் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு நாள் அவர்கிட்ட போயிருந்தப்போ அவர் என்ன பண்ணார், எனக்கு என் தகப்பனாருக்கும் ஒரு மனஸ்தாங்கல் ஏற்பட்டது. அவர் போனோன்னா அவனே ஒரு முருகன், நீ ஏதாண்டா அவன்கிட்ட சண்டைக்கு போடா அப்படின்னு துரத்திட்டார். எனக்கு மனசு சரியில்லை. என்னடா வந்து இவர் ஆறுதலுக்காக இங்கே வந்தால் இவர் என்னை துரத்திட்டாருன்ட்டு நான் அந்த ஊரில் உச்சி மகா காளி கோயில் இருக்கும், 6 குதிரை இருக்கும். இப்போ போவேன் 4 மணி, அன்னைக்கு 3 to 4 இருக்கும். இப்போ போவேன், காளி கோயில் திறந்துருந்து எனக்கு நல்லபடியாக செய்தானா மறுபடியும் உன்னை நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படின்னு. சரின்னு போனேன். காளி கோயில் திறந்து இருக்குல்ல. சரி, இனிமேல் கணக்கும்பட்டியை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு அங்கே ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எழுந்துச்சு போகலான்னு போகும்போது ஒரு பெரியவர் கூப்பிட்டார். சாமி எங்கே வந்தீங்கன்னு? சாமி கும்பலான்னு வந்தாங்கன்னு. இருங்க, பூசாரியை கூட போயிருக்காங்கன்னு. பூசாரி வந்தோடனே என்னை உள்ளே கூப்பிட்டு போய் என் கையில் பூவும் எலுமிச்சை உணவும் கொடுத்தாங்க. அப்போது அது ஒரு அற்புதமாக இருந்தது. மிகப்பெரிய இதெல்லாம் இறை செயலுக்கு அப்பாற்பட்ட இருந்ததா என் மனசில் பட்டது. ஒரு நாள் அப்படி இருக்கும்பொழுது தான் அவர்கிட்ட போகும்போது கண்ணாமனான்னு கெட்ட வார்த்தை திட்டி என்னை துரத்தினார். என்ன தப்பு பண்ணோம், ஏன் திட்டாரு துரத்துறான்ட்டு, இனிமேல் உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். நான் வந்துட்டேன். வந்தோன்னே கணக்கம்பட்டியில் பழனி பஸ்ஸு ஏறுறேன். அப்போது ஒரு பாட்டு வரும், உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு தம்பின்னு வரும். நீ பாட்டை போட்டு என்னை ஏமாத்துற, நீ அன்னைக்கு டெலிகம்யூனிகேஷனில் மாற்றின, இப்போ இங்கே மாற்றிட்டு இருக்கிற. சரின்ட்டு பழனிக்கு போயிட்டேன். பழனிக்கு போயிட்டு கரூர் வண்டியில் ஏறிட்டேன். கரூர் இப்போ இந்த பாட்டை பாட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா கரெக்டாக கணக்கம்பட்டி கிராஸ் பண்ணும்போது அந்த பாட்டு வருது. எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. சரி, இங்கே பாட வச்சுங்க, எப்படியோ இந்த டவுன் பஸ்காரன் அங்கே கேசட் கொடுத்துருப்பான். மனசு சொல்லுது எனக்கு, அவரை நம்ப முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே அங்கே கேசட் கொடுத்துருப்பான்னு சொல்லுது. நேராக கரூர் இறங்கணுன்னு இந்த பஸ் கண்டக்டர் எல்லாம் வேற, நான் ஏறுற வண்டிக்கு எதாவது செய்கிறானான்னு பார்த்தேன். எதுவும் இல்லை. அந்த வண்டியில் உட்காந்துட்டு இப்போ பாட வைங்க பார்க்கலாம் அப்படின்னு
கரெக்டாக இங்கே வேலூர் பக்கத்தில் பரமத்தி வேலூர் வரும்போது அதே படத்தில் சோகமாக அந்த பாட்டு இருக்கும். நீ இதே காட்டினா தானே மாத்திர, இப்போ சோகமாக போகிறோன்னு போட்டு காட்டினாரு. அதில் இருந்து இந்நாள் வரை நான் தெய்வம் என்று வணங்கக்கூடிய ஒரே கடவுள் சத்குரு ஐயா தான். எல்லாரும் மூட்டைச்சாமிங்குவாங்க, பழனிச்சாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கிட்ட மட்டும் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், சத்குரு, நான் சொல்கிறான்னு, சத்குரு சத்குரு கணக்கம்பட்டி சச்சிதானந்த காளி முத்து சாமின்னார். மறந்தராரா சாமி, சொல்லிட்டே போடா அப்படின்னார். அதில் இருந்து நான் இங்கே கணக்கம்பட்டி காளிமுத்து சாமி தான் வச்சுருக்கோம். இந்த கணக்கம்பட்டி காளிமுத்து சாமிங்கிற காளிமுத்துங்கிறது அவர் ஒரிஜினல் பெயர். பழனியில் பல நாள் வாழ்ந்தனால பழனிச்சாமி, மூட்டையை சுமந்தனால மூட்டைச்சாமி. இப்படி அவருக்கு பல பரிணாமங்கள் பேர் இருந்தாலுமே அவர் ஒரிஜினல் பேர் காளிமுத்து சாமி. அவருடைய குடும்பம் சாதாரண குடும்பத்திலிருந்து நான் ஒரு நாள் அவர்கிட்ட ஞானம் கேட்க போயிருந்தேன். ஞானம் கொடுங்க எதுவுமே கடையில் வைக்கிற மாதிரி கேட்டேன். அவர் சொன்னார், டேய் சாமி, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன்டா, கொஞ்சம் தள்ளி நில்டா அப்படின்னாரு. இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய உறவாடி இருக்கார். அவர் பக்கத்துலேயே படுத்திருக்கேன், தூக்கத்திலே அவர் மேலே காலை போட்டிருக்கேன். அப்போ போடும்போது, சாமி காலை எறா சாமி அப்படிங்குவார். நான் எந்திரிச்சு உட்காந்துருவேன். அன்றைக்கி நைட்டு பூரா தூங்க மாட்டேன், ஐயோ அவர் மேலேயே போட்டோமே அப்படின்னு. இந்த மாதிரி அவருக்கு மிகப்பெரிய சக்தியை தான் தெரிஞ்சது. நான் இவ்வளோ நாள் திருவண்ணாமலை, எந்தெந்த முருகன் கோயில், காளி கோயில், மாரியம்மா கோயில், எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான். ஐயா தவிர ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற சொல்படி என்னுடைய மனதில் பதியானவர். நான் என் உயிர் போனாலுமே அது அங்கிருந்து விலகவே விலகாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அற்புதங்களை எனக்கு செய்துட்டாரு. இன்னும் எவ்வளவோ அற்புதங்கள் இது இடைவெளி விட்டு சொல்கிறேன்.